நாளை முதல் நாடு முழுவதும் அதிகரிக்கப் போகும் மழை வெளியான தகவல். 2 வாரங்களுக்கு பின் மண்ணுக்குள் இருந்து தூண்டப்பட்ட சிறுமி மனதை உலுக்கிய சம்பவம். புதுக்குடியிருப்பில் புதையல் தோண்டிய 6 பேர் கைது. காங்கேசன்துறை இந்து மயானத்தை மீட்டு தருமாறு 10 வருடங்களுக்கு மேலாக கோரிக்கை. நாமலின் அறிவித்தலுக்கு பாராளுமன்றம் கூடவில்லை, வெளியான காரணம். ஜனாதிபதி தலைமையில் பேரிடர் முகாமைத்துவத்துக்கான விசேட தேசிய சபை கூட்டம். உலக வங்கியின் பிரதிநிதிகள் குழு இலங்கைக்கு விசேட விஜயம். நெடுந்தீவில் அரசு தரப்பால் புறக்கணிக்கப்பட்ட பயணிகள். இலங்கையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் பெருமளவு மக்கள், வெளியான தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். 2025 டிசம்பர் 16ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் மழையுடன் கூடிய காலநிலை ஓரளவு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா, மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் பலத்த மழை பெய்யும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. பிற்பகல் 1 மணிக்கு பிறகு நாட்டின் பிற பகுதிகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய மலைப்பகுதியின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை ஜபுரமுவம் மத்திய மாகாணங்களில் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அதிகாலை நேரங்களில் சில இடங்களில் மூடு பனியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படுகிறது. தன்பத்து பகுதியில் ஏற்பட்ட மண்சரிவில் காணாமல் போன 7 வயது மாணவியின் சடலம் 2 வாரங்களுக்கு பின்னர் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த நவம்பர் மாதம் 27ஆம் தேதி மதியம் எட்டியாந்தோட்ட பிரதேச செயலக பிரிவின் பெரன்னாவையில் ஏற்பட்ட மண்சரிவில் சிக்கி குறித்த சிறுமி மண்ணுக்குள் புதையுண்டிருந்துள்ளார். பெரன்னாவ மகா வித்தியாலயத்தில் 2ஆம் வகுப்பில் கல்வி பயிலும் நேதுகி சாகஞ்சாவின் உடல் நேற்று மதியம் மண்சரிவு ஏற்பட்ட இடத்தில் கண்டெடுக்கப்பட்டதாக எட்டியாந்தோட்ட போலீசார் தெரிவித்தனர். தென்னவத்தையிலிருந்து பத்தனைகளை வரையிலான வீதியை சுத்தம் செய்யும் போது அருகில் ஒரு நாய் மண்ணை தோண்டுவதை கவனித்த குழுவினர் சோதனை நடாத்திய போது கித்துள் மரத்தின் கிளைகளுக்கு அடியில் இறந்த சிறுமியின் உடலை கண்டெடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சடலம் பிரேத பரிசோதனைக்காக கருவநல்ல மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அந்த நிலச்சரிவில் சிறுமியின் தாய், தந்தை, தம்பி மற்றும் பாட்டி ஆகியோர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 2 நாட்களுக்கு முன்னரே சிறுமியின் தாயின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதுக்குடியிருப்பு தேவிபுரம் பகுதியில் புதையல் தோண்டிய 6 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு போலீஸ் விசேட அதிரடிப்படை முகாம் அதிகாரிகள் குழுவினருக்கு கிடைத்த தகவலுக்கமைய இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபர்களிடமிருந்து அகழ்வாராய்ச்சி உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டு புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது. சந்தேக நபர்கள் 35 வயது முதல் 48 வயதுக்குட்பட்ட அனுராதபுரம், இனாமழுவ, மொரகொட, கலேவெவ, மாடாடுகம மற்றும் தேவிபுரம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. புதுக்குடியிருப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காங்கேசன்துறை இந்து மயானத்தை விடுவித்து தர அப்பகுதி மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் நேற்று முன்தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்தராஜா அப்பகுதிக்கு நேரில் சென்று பார்வையிட்டு மயானத்தை மீள பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் யுத்தம் காரணமாக காங்கேசன்துறை பகுதியிலிருந்து மக்கள் இடம்பெயர்ந்த நிலையில் சுமார் 25 வருடங்களுக்கு பின்னர் அப்பகுதிகளில் கட்டம் கட்டமாக மீள்குடியேற்றங்கள் இடம்பெற்றன. இதன்போது காங்கேசன்துறை இந்து மயானம் அமைந்துள்ள காணியும் அதனை சூழவுள்ள காணிகளும் விடுவிக்கப்படாது உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் இருந்த நிலையில் தற்போது அப்பகுதி அனைத்தும் துறைமுக அதிகார சபையின் ஆளுகைக்குள் உள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் இந்து மயானத்தை விடுவித்து தருமாறு பல்வேறு தரப்பினரிடம் தொடர்ச்சியாக சுமார் 10 வருட காலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தமது முன்னோர்கள் எரியூட்டப்பட்ட இடத்தில் தமது சொந்த மண்ணில் உள்ள இந்து மயானத்திலேயே தமது உடல்களும் தகனம் செய்யப்பட வேண்டும் என அங்குள்ள முதியவர்கள் பலரும் தமது இறுதி ஆசையாக கூறி வரும் நிலையில் மயானத்தினையும் அதற்கான பாதையையும் மீளப்பெற்று தருமாறு வலிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர் சீதா சிவசுப்பிரமணியத்திடம் கோரிக்கை விடுத்ததை அடுத்து அவரால் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்தராஜாவின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் நேரில் வந்து அவ்விடத்தை பார்வையிட்டார். இதன்போது மயானத்தினை மீள பெற்றுக் கொள்வது தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் பேசி விரைவில் அதனை பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பேன் என உறுதியளித்துள்ளார்.
நிப்பா புயலால் ஏற்பட்ட அனர்த்த நிலைமை காரணமாக மூடப்பட்டிருந்த பாடசாலைகள் நாளை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்காக அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்களை இன்று அழைப்பதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்களை இன்று அழைப்பதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்தது. அதன்படி அனர்த்த நிலைமையினால் பாதிக்கப்பட்ட 147 பாடசாலைகள் நாளை மீண்டும் ஆரம்பிக்க முடியாத நிலை காணப்படுவதாகவும் அமைச்சு குறிப்பிட்டது. அனர்த்த நிலைமை எதிர்கொண்ட பிரதேசங்களில் உள்ள மாணவர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்களின் சீருடை தொடர்பில் தளர்வான கொள்கை ஒன்று பின்பற்றப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. நாமல் ராஜபக்ச வழங்கிய கடிதத்திற்காக நாடாளுமன்றம் கூடவில்லை என தெரிய வந்துள்ளது. டித்வா சூறாவளி பாதிப்புக்கான நிவாரணங்களை வழங்க தேவையான அவசர நிதிக்கு ஒப்புதல் பெறுவதற்காக பாராளுமன்றத்தின் நிலையியல் கட்டளைகளின் கீழ் பிரதமர் கருணி அமரசூரியவின் வேண்டுகோளின் பேரில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன சபையின் சிறப்பு அமர்வை கூட்ட உள்ளார். டிசம்பர் 18 வியாழக்கிழமை நடைபெறும் அவசர அமர்வில் அரசாங்கம் ரூபாய் 1000 பில்லியன் குறைநிரப்பு மதிப்பீட்டை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பு நேற்று வெளியிடப்பட்டது. மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவும் பாராளுமன்றத்தின் அவசர அமர்வை கூட்டுமாறு பிரதமரிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க டிசம்பர் 5 பாராளுமன்றத்தில் உரையாற்றுகையில் அரசாங்கத்தின் ரூபாய் 500 பில்லியன் குறைநிரப்பு மதிப்பீடாக இருந்தாலும் நலன்புரி கொடுப்பனவுகள் மற்றும் அவசரகால மீளமைப்புக்காக புதிய மதிப்பீடுகளை கணக்கிட்ட பிறகு இந்த தொகை இரட்டிப்பாகியுள்ளது. இந்த குறை மதிப்பீடு டிசம்பர் 18 பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு 19 வாக்களிப்பு விடப்படும். அதன் பிறகு சபை ஜனவரி 6, 2026 வரை ஒத்திவைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நாமல் ராஜபக்ச பிரதமருக்கு அனுப்பிய கடிதத்துக்கே பாராளுமன்றம் கூட்டப்படுவதாக மொட்டு கட்சி செய்திக்குறிப்பை வெளியிட்டது. ஆனால் அரசாங்கம் இது தொடர்பில் ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பேரிடர் முகாமைத்துவதற்கான விசேட தேசிய சபை கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. ஜனாதிபதி தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா மற்றும் அனைத்து அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் பங்கேற்க உள்ளனர். பிரதமர் இணைத்தலைமை வகிப்பார் எனவும் 2004 ஆண்டு சுனாமியை தொடர்ந்து 2005 ஆண்டு 13ஆம் இலக்க பேரிடர் முகாமைத்துவ சட்டத்தின் கீழ் இந்த சபை நிறுவப்பட்டது. எனினும் அந்த சபையின் செயற்பாடு இயங்கா நிலையிலேயே இருந்து வந்தது. எனவே மேற்படி சட்டத்தில் சில திருத்தங்கள் சேவை என்றும் இது சபை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என அரச வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. தேசிய அனர்த்த முகாமைத்துவ சபையின் விசேட கூட்டம் கடந்த 27ஆம் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை பாராளுமன்றம் எதிர்வரும் 18ஆம் கூட உள்ளது. வெள்ள நிவாரணம் வழங்குவதற்காக நெடுந்தீவு செல்ல முற்பட்ட வேளை போக்குவரத்திற்கான படகுகள் சீரின்மையால் அரசு தரப்பால் பயணிகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வேலை திட்டம் இன்றைய தினம் நெடுந்தீவில் ஆரம்பிக்கப்பட்ட போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு செல்வதற்காக அரசு உத்தியோகத்தர்கள், ஒரு தொகுதியினர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உள்ளிட்ட பொதுமக்கள் பலரும் தயாராக இருந்தனர். இதன்போது அனைவரையும் ஏற்றி செல்வதற்கு கடற்படையின் கட்டுப்பாட்டில் உள்ள நெடுந்தாரை படகு வருகை தந்தது. படகில் மக்கள் ஏறுவதற்கு நீண்ட வரிசைகளில் அரசு அலுவலக உத்தியோகத்தர்கள், வங்கி முகாமையாளர்கள், வைத்தியர்கள், பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், நிவாரணப் பணிகளை முன்னெடுப்பவர்கள் என பலரும் காத்திருந்தனர். ஆனால் கடற்படையினர் 100 பேரை மாத்திரமே படகில் ஏற்ற முடியும் என கூறினர். அத்துடன் நெடுந்தீவுக்கான குமுதினி படகும் பழுதடைந்துள்ளதாக நெடுந்தீவு பிரதேச செயலாளர் குறிப்பிட்டார். இதனால் தினசரி வேலைக்கு செல்லும் பல அரசு உத்தியோகர்கள் உள்ளிட்ட பலர் படகில் செல்ல முடியாது புறக்கணிக்கப்பட்டனர். மக்கள் புறக்கணிக்கப்பட்டமையை தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினரும் தனது பயணத்தை ரத்து செய்து யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் ஏனைய அரசாங்க பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் இது தொடர்பாக தொலைபேசி ஊடாக அறிவிக்கப்பட்ட நிலையில் எவ்வித ஆக்கப்பூர்வமான பதிலும் கிடைக்கவில்லை. நெடுந்தீவு பிரதேச செயலாளரின் முயற்சியில் இறந்தவரின் உடலை கொண்டு செல்லும் தனியார் படகு ஒன்றில் பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பொதுமக்கள் அரசு உத்தியோகர்களை கொண்டு செல்ல முயற்சித்த வேளை இறந்த உடலுடன் செல்வதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தமையால் குறித்த பயணமும் ரத்தானது. இறுதியில் நெடுந்தீவிலிருந்து குறிகட்டுவான் படகுக்காக அனைவரும் காத்திருந்துள்ளனர்.
பார்த்தேன். இந்த தம்பி வா, நான் சொல்றேன், இவ்வளவு பேர் ஆட்கள் நிற்கிறாங்க. போற டூரிஸ்ட் வந்தா மேலே விடுறது, மற்றவனுக்கு உள்ளு போயிருந்து அடைக்கிறது. அது இப்போ என்ன வழக்கம்? ஒரு மாற்றம் தான் வேறு இல்லை நடக்குது. அவை பாதுகாப்பட ஓடாமடுங்க 2 நாளைக்கு பிரச்சனை இல்லை. கிடக்கட்டும் நடந்துக்கலான கூடாக்களை போட்டாச்சு போடாத மணிக்கு கத்துறாங்க. அவங்கள கூப்பிட்டு கொடுக்க சொல்லுங்க காசு. வெளியில சனம் போயிடலாம், ரோட்ல நிற்கிறாரு போறது உத்தியோகத்தர் போயிடலாம், வாங்க காசு கொடுக்குறது. அப்ப இதை எழுதுறவனும் பாலிசியில பேசுறவங்க இந்த மக்கள் மோசமா நான் பண்ணி வந்த இடத்துக்காக இது சீவன் போல விஷயம் நான் பண்ணிட்டு பயங்கர கலைஞர்கள் இப்படியே ஆடி ஆடி மாத்திரம் சனத்தை எத்தனை வருஷம் நாளைக்கு மாத்திரம் எவ்வளவு காலம் மாற்ற முடியும்? நாளைக்கு ஒரு நாள் மருத்துவமே நெடுந்தீவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சூழலையும் நெடுந்தீவு மக்களுடைய போக்குவரத்து விடயங்கள் தொடர்பிலும் பார்வையிடுவதற்காக வந்த நான். ஆனால் நெடுந்தீவுக்கான போக்குவரத்து என்பது நெடுக ஒரு சீரழிந்த நிலையிலே இருக்குது. எத்தனையோ தடவைகள் பல ஆண்டுகளாக இது பற்றி பேசப்பட்டும் கூட ஒரு நேர்மையான வகையில் அரசாங்கங்கள் எதுவும் கவனத்தில் எடுக்கவில்லை. இன்றைக்கும் கூட நூற்றுக்கணக்கானவர்கள் பயணம் செய்கிறதுக்கு இதில் காத்திருக்கிறார்கள். இப்போ நான் மட்டும் இந்த பயணத்தில் ஒரு வள்ளத்தில் ஏறி போக இதில் பல பேர் இன்றைக்கு போக முடியாமல் நிற்கிறார்கள். அதனால் நான் இன்றைக்கு இந்த பயணத்தை போகாமல் நெடுந்தீவு போகாமல் நான் திரும்புகிறேன். காரணம், இந்த மக்களுக்கு பயணம் இல்லைன்னா நாங்கள் மட்டும் போய் வாரதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஆகவே இது ஒரு மோசமானது. அரசாங்கத்தின் எந்த அரசாங்கம் வந்தாலும் இதை சரியான முறையில் பார்க்குறதும் இல்லை, இதை பற்றி நடவடிக்கை எடுக்கிறதும் இல்லை. யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் அவர்களுக்கும் நெடுந்தீவின் பிரதேச செயலாளர் அவர்களுக்கு நான் இந்த இடத்துல பகிரங்கமான ஒரு வேண்டுகோள், நெடுந்தீவின் போக்குவரத்துன்றதுக்கு ஒரு சீரான நிலைமை இருக்கணும். எத்தனையோ கூட்டங்கள் எத்தனையோ விஷயங்களில் நாங்கள் திரும்ப திரும்ப இதை சொல்கிறோம். இதுக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் வரையினம் படம் எடுக்கினோம் போவினோம். ஆனால் இதுக்கான என்ன நடந்திருக்குது? இன்றைக்கு போல மக்கள் நிற்கணும்னா 2 வள்ளங்கள் ஒன்று செய்திருக்கணும், அதில் ஏற்றி இருக்கணும், மக்களை 2யுமே சமனாக கொண்டு போயிருக்கணும். அரச உத்தியோகத்தர்கள் நிற்கிறார்கள், மக்கள் நிற்கணும். அப்புறம் இதில் நீங்கள் கொஞ்சம் பேரை ஏற்றிட்டு கொஞ்சம் பேரை விட்டு மிச்சாக்களுக்கு என்ன நிலைமை? எனக்கு அவருக்கு லீவ் வேலை என்றால் இது ஒரு மிக மோசமானது. இது நாங்கள் வன்மையாக இந்த விஷயத்தை நாங்கள் வெளியில் கொண்டு போகிறோம். ஆகவே நான் எனது பயணத்தை இன்றைக்கு நான் ரத்து செய்து திரும்புகிறேன். நெடுந்தீவுக்கான போக்குவரத்து காலாகாலமாக இப்படியான பிரச்சனையோடு தான் போய்கொண்டிருக்கிறது. ஒரு நீண்ட நேரத்துக்கு வந்து காத்திருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அரசு அதிகாரிகள் இது தொடர்பான திணைக்களங்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதில்லை. இது காலகாலமாக எல்லா கூட்டங்களும் பேசப்படுகின்ற பொழுதும் ஒரு சரியான ஒரு முடிவு எட்டப்படலை. இன்று வாரத்தினுடைய 1வது நாள் பாடசாலை ஆரம்பிக்கிறது. அதைவிட இன்று ஒரு மரணச்சடங்கு இருக்கிறது நெடுந்தீவிலே. இன்று அனைத்து உத்தியோகத்தர்களும் வருவார்கள் என்று அரசு திணைக்களங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தும் மேலதிக மக்கள் செல்வதற்காக இன்னொரு படகை ஒழுங்கு செய்யாதிருப்பது உண்மையிலே அரசு திணைக்களங்களுடைய அசமந்த போக்காகவே நான் கருதுகிறேன். அதே போல நெடுந்தீவிலே இருந்து வருகின்ற பொழுது 100க்கும் மேற்பட்டவர்களை ஏற்ற முடியாது என்று குறிப்பிட்ட சில மக்களை அங்கே இறக்கிவிட்டு வைத்தார்கள். ஆகவே அப்போது கூட தெரிந்திருக்க வேண்டும், இன்னொரு படகை இன்று ஒழுங்குபடுத்தி இருக்க வேண்டும் என்று சொல்லி. எனவே இன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கிறார். அதே போல அரசு உத்தியோகத்தர்கள், பாடசாலை அதிபர்கள், நெடுந்தீவுக்கு செல்ல வேண்டிய மக்கள், மரணச்சடங்கு செல்ல வேண்டும் என்று பலர் இந்த இடத்திலே காத்திருக்கிறார்கள். இவ்வாறான போக்குவரத்து தேவைகளை காலகாலமாக எல்லாருமே வந்து பார்க்கிறார்கள். ஆனால் ஒருவருமே சரியான முடிவுகள் எடுக்கவில்லை. எனவே எதிர்வரும் காலங்களில் இந்த போக்குவரத்து தொடர்பாக உரிய திணைக்களங்களும் பிரதேச சபை, பிரதேச செயலகம் போன்றவையும் இந்த இடத்திலே கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. காலம் டிசம்பர் ஜனவரி காலம் வந்து கடலடி கூடினத காலம். அப்போ தனியார் படகுகளும் பாதுகாப்பற்றது. ஆக இதில் ஓரளவு பாதுகாப்பாக பிரயாணம் செய்யக்கூடிய படகுகள் என்று சொன்னால் நெடுந்தாரக, வடதாரக, குமுதினி இது 3 தான் ஆர்டிஏக்கு சொந்தமான போட். இதில் குமுதினி பழுதாகி அதை நாங்கள் திருத்த சொல்லி கனகாலமாக கேட்டு கொண்டிருக்கிறோம். குமுதினி இன்னும் ஓடுற நிலம்பாடில் இல்லை.
வடதாரகையும் அது ரிப்பேருக்கு கொண்டு போகணும், திருகோணமலை கொண்டு போகக்கூடிய நிலையெல்லாம் இருக்குது. அது திருத்தத்துக்கு ஆல்ரெடி ரெக்கமெண்ட் பண்ணியாச்சு. அது கொண்டு போகக்கூடிய நிலையில் அதுவும் கடல் போக்குவரத்துக்கு உகந்த நிலையில் இல்லை. ஆக நெடுந்தாரகம் மட்டும்தான் உகந்த போட். எங்கட திணைக்களத்துக்கு சொந்தமாக பாதுகாப்பாக பிரயாணத்தில் ஈடுபடுறது நெடுந்தாரகம் மட்டும்தான். இந்த நெடுந்தாரகையிலேயும் 100 பேர் தான் கெப்பாசிட்டி. அதுவும் இப்போ கடலடி சரியான கடலடி. ஆகவே நேவி 100 பேருக்கு மேலே ஏற்றுறதுக்கு தயாராக இல்லை. ஆகவே எங்களை பொறுத்தமல்ல டிவிஷனல் செக்ரட்டரி என்ற போல ஒழுங்குபடுத்தக்கூடிய இப்போ நிலப்பாடில் இந்த போட் மட்டும்தான் 100 பேரை தான் ஏற்றலாம். அதுக்கு மேலே அவர்கள் தான் அதனுடைய சேஃப்டியை பற்றின உறுதிப்பாட்டை தரக்கூடியவர்கள் நேவி ஆஃபீஸர்ஸ் தான். அப்போ அவன் 100 பேரை தான் ஏற்றலாம் அப்படின்னா அதுக்கு மேலே ஏற்ற முடியாது. இதுதான் தற்போதைய நிலப்பாடு. இல்லை, இது உண்மையிலேயே இந்த டிசம்பர் காலம் கடலடி கூடுதலான காலம். இந்த காலப்பகுதியில் டூரிஸ்ட் குறைவாக தான் வர்றவ. ஆக ஊர் மக்களும் நாளாந்தம் வேலைக்கு போகிற அரச உத்தியோகத்தர்களும் தான் அதிகமாக வர்ற காலம். இன்றைக்கு திங்கட்கிழமை வழமைக்கு மாறாக கூடுதலான ஆட்கள் வந்திருக்கணும். இன்றைக்கு அனுமதிக்கிறதுக்கு இடம் காணாது. இதுக்கு சம்பந்தமாக ஆர்டிஏ ஏற்ற ஒழுங்குகளை குமுதினியை பழுது பார்த்து அதை திரும்பவும் சேவையில் ஈடுபடுத்துறது தான் இப்போதைக்கு என்ன பொறுத்தமட்டில் உடனடி தீர்வாக அதைத்தான் சொல்ல முடியும். இதுக்குள்ள ஃபேனுகள் வேலை செய்யலையா, வசதி வாய்ப்புகள் பயங்கர பிரச்சனை இருக்குன்னு மக்கள் கூட சொல்லினேன். இல்லை, அது சம்பந்தமாக தான் நான் ஏற்கனவே சொன்னான். வடதாரகை ஏற்கனவே திருத்தத்துக்கு ஏற்ற ஒழுங்கில் தான் இருக்குது. நெடுந்தாரகையும் அதிலேயும் வேலைகள் செய்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டி இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு பாதுகாப்பான முறையில் பிரச்சனை இல்லாமல் இப்போ ஒழுங்கில் இருக்கிற ஒரே ஒரு படகு நெடுந்தாரகம் மட்டும்தான். இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்தம் நிலைபேறாகவும் படிப்படியாகவும் வளர்ச்சியடைந்து வந்த பொருளாதாரத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். எனினும் இத்தகைய சவாலை எதிர்கொள்வது ஒவ்வொருவரின் பொறுப்பு என்பதுடன் ஓடி ஒளிவதோ அல்லது அச்சத்துடன் பார்ப்பதோ அல்ல என குறிப்பிட்டார். திருகோணமலையில் நடைபெற்ற கடற்படை நிகழ்ச்சி ஒன்றின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான உறுதியுடன் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியது அவசியம் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இதேவேளை போதைப்பொருள் மற்றும் கடத்தலில் இருந்து நாட்டை மீட்டெடுக்க அரசு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என ஜனாதிபதி குறிப்பிட்டார். இந்த அச்சுறுத்தலில் இருந்து தாய்நாட்டை காப்பாற்ற அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவோம் என ஜனாதிபதி அழைப்பு விடுத்தார். இலங்கையில் பெருந்தோட்ட பகுதிகளில் 15,000 பேர் ஆபத்தான நிலையில் உள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் எச்சரித்துள்ளது. மலைப்பாங்கான பகுதியில் மண் திட்டுக்கள் சரிந்து விழும் அபாயமுள்ள பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதுகுறித்து பல பகுதி வாழ் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதும் பெரும்பாலானோர் அங்கிருந்து இன்னும் வெளியேறவில்லை என நிறுவனத்தின் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். 15,000 பேர் வசிக்கும் கிராமங்களில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதும் 5,000 பேர் வரையிலேயே அங்கிருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தங்கியுள்ளனர். மேலும் பல பகுதிகளில் ஆபத்து குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆபத்தில் இருக்கும் மற்றும் ஆய்வு செய்யப்படாத மலைப்பகுதிகளில் மக்கள் வசித்து வருகின்றமை கண்டறியப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூத்த புவியியலாளர் வசந்த சேனாதீர தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அண்மையில் ஏற்பட்ட டித்வா புயல் காரணமாக மலேகம் படுமோசமான அனர்த்த நிலைக்கு முகம் கொடுத்தது. பல கிராமங்கள் அழிந்து போயுள்ளதுடன் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். பலர் காணாமல் போயுள்ள நிலையில் தேடும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது. இவ்வாறான நிலையில் பெருமளவான மக்கள் உயிராபத்தான நிலையில் மலைப்பகுதிகளில் தங்கியுள்ளமை குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglary.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.